கோயில்களில் தீர்த்தவாரி நடத்துகிறோம். நம்ம எதுக்கு சார் தீர்த்தவாரி நடத்துகிறோம்? தீர்த்தவாரினா என்ன அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊர் குளம் நிறைஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற சாமியை கொண்டு வந்து, உற்சவரை கொண்டு வந்து அந்த குளத்தில் குளிப்பாட்டி திரும்ப கொண்டு போய் கோயிலுக்குள்ளே வைப்பாங்க. இதுக்கு பேர் தீர்த்தவாரி. எதுக்கு தீர்த்தவாரி சார் நம்மளுக்கு வச்சான்? ஏன் அப்படின்னா, உண்மையிலே தீர்த்தவாரி என்பது எங்கே நடக்கணும்னா, கடமடை பகுதி ஏதோ அங்கே தான் தீர்த்தவாரி நடக்கணும். கடைமடைனா ஆறு மேற்கு உற்பத்தியாகி ஓடி கடலில் கிடக்குது இல்லையா? கடலில் எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடத்துல எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரில் எந்த சாமி இருக்கோ அந்த சாமிக்கு தான் தீர்த்தவாரி நடத்தணும். ஏன் சார் நடத்துகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் அன்னைக்கு கிடையாது. அப்போ செய்தி போகணும். என்ன செய்தி போகணும்? மேம்படக்காரனுக்கெல்லாம் செய்தி போகணும். என்ன செய்தி போகணும்? எங்கள் ஊர் குளம் நிறைஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் ஊரில் கம்மாயை அடைச்சிடலான்னு செய்தி போகணும் அவனுக்கு. அந்த செய்தி போகிறதுக்கு தீர்த்தவாரி திருவிழா. அந்த ஊரில் தீர்த்தவாரி நடக்குன்னா அந்த ஊருக்கு தண்ணி போயிடுச்சு, நம்ம ஊர் கம்மா மடையை அடைச்சிக்கோங்க கூடான்னு அர்த்தம். தமிழர்கள் கண்டுபிடிச்ச மரபு இது. அப்படி ஒரு பண்பாட்டு கூற நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பண்பாட்டை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அதனால்தான் பண்பாட்டு அறிவு என்று நாம் இன்று பேச நேர்ந்திருக்கிறது.